Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இப்போ நான் வந்து 2 வெங்காயத்தை கொரன்னு அரைச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்க, அரைச்ச 3 தக்காளியும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 தக்காளியை நல்லா அரைச்சி இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 3த்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தாதான் நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். உங்களுக்கு வந்து நம்ம ஏன் இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோன்னா, நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கூட வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துடுறேன். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கிடலாம். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி சப்பாத்திக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே பன்னீர் கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி பன்னீர் கிரேவி நம்ம வந்து வீட்டிலே செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கடைசியாக வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். பட் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சைடிஷ் சப்பாத்திக்கு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.